பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் தொகுதி மறுவரையறை தொடர்பான சிறப்பு சட்டம் அடுத்த ஆண்டு காலாவதியாகிறது. கொரோனா காரணமாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் தொகுதி மறுவரையறை எப்படி நடக்கப் போகிறது என கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் வரையறுக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் 8 தொகுதிகள் வரை குறையும் என கூறப்படுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை தொடக்க நிலையிலேயே எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்தார். அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு கௌரவம் பார்க்காமல் இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட 45 கட்சிகளுக்கும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று அதிமுக, காங்கிரஸ், விசிக, தவிக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளன. எனினும் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளன. அந்த வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் வில்சன் MP ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் இன்பதுரை ஆகியோரும் பங்கேற்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் ராஜேஷ்குமார் கலந்து கொள்ள உள்ளனர். விசிக சார்பில் அதன் தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் MP ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். இதேபோன்று மதிமுக சார்பில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் MP துரை வைகோ பங்கேற்க உள்ளனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கௌரவ தலைவர் GK மணி இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி பங்கேற்க உள்ளனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சண்முகம், திண்டுக்கல் MP சச்சிதானந்தம் கலந்து கொள்கின்றனர். தேமுதிக சார்பில் துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் அவைத்தலைவர் இளங்கோவன் பங்கேற்க உள்ளனர். அமமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தமிழன் கலந்து கொள்வார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர்.